அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த காணொளியில் 10ஆம் வகுப்பு கணித புத்தகத்தில் வடிவியல் பாடத்தில் செய்முறை வடிவியல் தலைப்பில் வடிவத்த முக்கோணங்கள் வரைதல் கணக்குகளில் எடுத்துக்காட்டு 4-11 பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 4-11 கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 7/4 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 7/4 1ஐ விட பெரியது. இந்த பின்னம் பார்த்தீங்கன்னா தகா பின்னம், தொகுதி பெருசு பகுதி சின்னது. அப்போ 1ஐ விட பெரிய ஆன்சர் தான் இது கிடைக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற பகுதி தான் கொடுக்கப்பட்ட முக்கோணம், மேலே இருக்கிற தொகுதி தான் தேவையான முக்கோணம். அப்போ ஒரு முக்கோணத்தை போட்டு இந்த மாதிரி ஒரு இணைக்கோடு போட்டுக்குங்க. இந்த பக்கத்துக்கு சின்ன முக்கோணத்துக்கு PQRன்னு பேர் கொடுங்க. இந்த இடத்துல P', R' போட்டுக்குங்க. உதவி படம் ரெடி ஆகிடும். உதவி படத்தை போட்டு முடித்த பிறகு நம்ம இப்போ உண்மை படத்தை எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ PQR முக்கோணத்தை நாம் வரைவோம். PQR முக்கோணத்துக்கு நமக்கு குறிப்பிட்ட அளவுகள் கொடுக்கப்படாததால் நாமே ஒரு அளவை எடுத்துக்கொண்டு வரையலாம். இப்போ நம்ம முக்கோணத்தில் Pயை உச்சியாக கொண்டு QRஐ அடிப்பக்கமாக எடுத்துக்கொண்டால் QR பக்கத்தை முதல்ல வரையணும். அந்த QR பக்கத்தை முதல்ல நம்ம வரைவோம். ஏதேனும் ஒரு அளவுக்கு QR பக்கத்தை வரைஞ்சுக்குவோம். அதுக்கு பிறகு Qவை மையமாக கொண்டு ஏதேனும் ஒரு அளவினை ஆரமாக கொண்டு ஒரு வட்டவில் வரைக. அதே போல் ஆறிலிருந்து ஏதேனும் ஒரு 6 அளவிற்கு ஒரு வட்டவில் வரைந்து ஏற்கனவே வரைந்த வட்டவில்லை வெட்டி இந்த 2 வட்டவிற்களும் வெட்டி கொள்ளும் புள்ளியை Pன்னு குறிப்போம். இப்போ உச்சி புள்ளி P கிடைச்சிருச்சு. இதுவும் தோராய அளவுகள் தான். இந்த PQRங்கிற முக்கோணம் கொடுக்கப்பட்ட முக்கோணம் கிடைத்து விட்டது. இதற்கான அளவுகளை நாமே தான் எடுத்துக்கிட்டோம். இந்த PQவையும் PRஐயும் இணைத்து கொடுக்கப்பட்ட முக்கோணம் வரைந்தாயிற்று. இப்போ PQRக்கு வடிவத்த முக்கோணம் வரைவதற்கு நம்முடைய பாகைமானியை QR பக்கத்துக்கு கீழ்ப்புறமாக வைத்து Qவில் பாகைமானியின் மையம் ஒன்றிணையுமாறு இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு ஏதேனும் ஒரு குறுங்கோண அளவுள்ள ஒரு கோணக்கோடு போடணும். கோணக்கதிர். அப்போ இந்த இடத்துல ஏதேனும் ஒரு குறுங்கோணம் நான் 60 டிகிரி குறுங்கோணம் வரைகிறேன். இந்த குறுங்கோணத்தை வரைந்து நீட்டிக்கொள்ள வேண்டும். நல்லா நீட்டிக்கிங்க. இப்போ வடிவத்த முக்கோணம் வரைவதற்கு இந்த அளவு காரணி 7/4 இருக்குங்க இல்லையா? அப்போ இது 1ஐ விட பெரியது. அப்போ கொடுக்கப்பட்ட முக்கோணத்தை விட தேவையான முக்கோணம் பெரியதாக இருக்கும். 7, 4 அப்படிங்கிற இரு எண்களில் 7 பெரிய அளவாக இருக்கிறதுனால இப்போ போட்ட இந்த கோண கதிரை 7 சமபாகங்களாக நாம் பிரிக்க வேண்டும். அதுக்கு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட அளவை கவராயத்தில் ஆரமாக எடுத்துக்கிட்டு Qவை மையமாக கொண்டு இந்த கோணக்கதிரை வெட்டி Q1 அப்படிங்கிற புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த அளவை மாற்றாமல் 7 சமபாகங்கள் அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொடுக்கப்பட்ட முக்கோணத்தை விட தேவையான முக்கோணம் பெரிய அளவில் வேணும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் QRஐ Rன் திசையில் நீட்ட வேண்டும். ஏன்னா வலதுகை பக்கம் தான் நம்ம போட போகிறோம். அதனால் முக்கோணத்தின் அடிப்பக்கம் QRஐ Rன் திசையில் நீட்ட வேண்டும். அதை நீட்டிகிட்ருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா QPயை Pயின் திசையில் நீட்ட வேண்டும். இது எதுக்காக அப்படின்னா, கொடுக்கப்பட்ட முக்கோணத்தை விட தேவையான முக்கோணம் பெருசாக இருக்குது. இப்போ கொடுக்கப்பட்ட முக்கோணத்துக்கு வெளியில் தான் தேவையானது வரும். அதனால் இந்த கரங்களை நீட்டினால் மட்டுமே நமக்கு அது கிடைக்கும். அதனால் QR பக்கத்தை Rன் திசையில் நீட்டணும், QP பக்கத்தை Pயின் திசையில் நீட்டணும். அதற்கு பிறகு இப்போ சமபாகங்களை நம்ம வரையலாம். இப்போ Qவிலிருந்து ஒரு வட்டவில் வரைஞ்சி அதை Q1 குறிக்கிறோம். இந்த அளவை மாற்றக்கூடாது. எல்லா வட்டவிற்கள் இப்போ 7 சமபாகங்களுக்கும் அதே அளவு தான். Q1லேருந்து வரைஞ்சி Q2 குறிக்கிறோம்.
அடுத்தது அதே அளவு எடுத்துக்கிட்டு Q2 மையமாக வச்சு Q3 குறிக்கணும். கோணக்கோட்டை வெட்டி Q3 குறிக்கணும். இதே போல் நம்ம 7 சமபாகங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ Q7 வரைக்கும் இந்த முறையை நம்ம பின்பற்ற வேண்டும். Q4 குறிச்சிட்டோம், Q5 குறிச்சிட்டோம். அடுத்தது Q6, அதுக்கப்புறம் Q7, ஏழு சமபாகங்கள் தான் வேணும். அப்போ இதுதான் நமக்கு தேவையானது. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணமானது 4 காரணி அளவு உடையது. அப்போ அதை கொடுக்கப்பட்ட முக்கோணத்தினுடைய உச்சி 6 இருக்குங்க இல்லையா, அந்த 6 Q4ஓட தான் இணைக்கணும். அதாவது அந்த பகுதியில் என்ன எண் இருக்கோ அந்த Q4ஓட இந்த 6 இணைக்கணும். ஏன்னா இது 4 காரணி அளவு உடையது. அப்போ 4 Q4 6ஓட இணைக்கணும். இதுதான் கொடுக்கப்பட்ட முக்கோணம். இப்போ அதை இணைச்சிருவோம். இணைச்சிட்டு இந்த Q7 வழியா இந்த Q4Rக்கு ஒரு இணைக்கோடு போடணும். அதுதான் இந்த தேவையான முக்கோணத்தினுடைய அளவு காரணியாக இருக்கும். அப்போ 7ல் அப்போ Q4 கோணத்தை Q7ல் வரையணும். அதாவது Q4R இந்த கோணத்தை Q7ல் வரைஞ்சோம்னா நமக்கு தெரியும், 2 இணைக்கோடுகள் ஒரு நேர்கோட்டால் வெட்டப்பட்டால் அதனுடைய ஒத்த கோணங்கள் சமமாக இருக்கும். அப்போ இதுதான் இங்கே நம்ம இந்த ஒத்த கோணத்தை இங்கே வரைஞ்சிட்டோம்னா இங்கே வரைகிற கோடு இதுக்கு இணையாக இருக்கும். அப்போ இந்த கோணத்தை இங்கே வரையணும். எப்படி செய்யணும்? ஏதேனும் ஒரு அளவு எடுத்துக்கிட்டு Q4 மையமாக வச்சு இந்த கோணத்தினுடைய இரு கணங்களையும் வெட்டுமாறு வட்டவில் வரையணும். அந்த அளவை மாற்றாமல் இங்கே கொண்டு வச்சு Q7ல் மையமாக கொண்டு இந்த ஒரு கரத்தை வெட்டி மேல் நோக்கி வரையணும் வட்டவில். அதை வரையும். ஏதேனும் ஒரு அளவு எடுத்துக்கிட்டோம். Q4 கோணத்தை 2 பக்கமும் வெட்டுற மாதிரி வட்டவில் வரைஞ்சிட்டோம். அந்த அளவை மாற்றாமல் Q7ல் வச்சு வட்டவில் மேல் நோக்கி வரைகிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு தான் கோணத்தினுடைய அளவு. இந்த அளவை எடுத்துகிட்டு இங்கே வெட்டணும். இப்போ இந்த புள்ளி பாருங்கள், இங்கேயும் இந்த இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள அளவு தான் கோண அளவு. அதை கொண்டு இங்கே வச்சு இந்த புள்ளியிலிருந்து வெட்டினீங்கன்னா இந்த கோணம் இங்கே கிடச்சிரும். இந்த கோணம் இங்கே கிடச்சிரும். கோணம் கிடச்சிருச்சு. இப்போ Q7ஐயும் இப்போ கண்டுபிடிச்ச புள்ளியையும் இணைச்சி நீட்டினோம்னா அது QR நீட்சியை R1 அப்படிங்கிற புள்ளியில் தான் சந்திக்கும். இப்போ அதுதான் நமக்கு தேவையான பகுதி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்த R1 இதுதான் தேவையான முக்கோணத்தினுடைய அடிப்பக்கத்தினுடைய கடைசி புள்ளியாக இருக்கும். இப்போ இந்த R கோணத்தை R1ல் நம்ம வரையணும். வரைஞ்சா இதுக்கு இணையான கோடு இங்கே கிடைச்சிடும். அதாவது PRக்கு இணையாக R1 வழியாக ஒரு இணைக்கோடு போடணும். அப்போ இந்த கோணத்தை இங்கே வரைஞ்சோம்னா இதுக்கு இணையான கோடு இந்த இடத்துல கிடைக்கும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? ஏதேனும் ஒரு அளவு கவராயத்தில் எடுத்துக்கிட்டு இந்த R கோணத்தினுடைய இரு கரங்களையும் வெட்டுமாறு நம்ம ஒரு வட்டவில் வரையணும். அந்த அளவை மாற்றாமல் R1ல் வச்சு ஒரு கரத்தை வெட்டி மேல் நோக்கி வரையணும். அப்புறம் இங்கே இருக்கிற இந்த கோண அளவை, இந்த 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவை ஆரமாக கொண்டு கவராயத்தில் இந்த மையமாக வச்சுக்கிட்டு அந்த ஏற்கனவே வரைஞ்ச வெட்டவில்லை இங்கேருந்து இங்கே வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கோணம் காப்பி ஆகிடும். இப்போ போடுவோம். இப்போ வரைஞ்சாச்சு. ஏதேனும் ஒரு அளவுக்கு இங்கே வரைஞ்சிட்டோம். அதே அளவுக்கு இங்கேயும் ஒரு வட்டவில் வரைகிறோம். இந்த புள்ளிக்கும்
அதே மாதிரி இந்த புள்ளியையும் குறிச்சிருக்கோம். இது கீழ்கரத்தில் உள்ள புள்ளி. இப்போ கீழ்கரத்தில் உள்ள புள்ளிக்கும் மேல் கரத்தில் உள்ள புள்ளிக்கும் இடையில் உள்ள தொலைவு தான் கோணத்தினுடைய அளவு. அதை கவராயத்தில் எடுத்துகிட்டு வந்து இந்த கீழ்கர புள்ளியிலிருந்து மேலே வெட்டினோம்னா நமக்கு இந்த கோணம் இங்கே கிடச்சிடும். இந்த புள்ளியை குறித்து R1 இந்த புள்ளி இரண்டையும் இணைச்சி மேல் நோக்கி நீட்டினோம்னா அது QPயினுடைய நீட்சியை P1 என்ற புள்ளியில் சந்திக்குது. இப்போ P1 தான் புதிய முக்கோணத்துக்கான முனைப்புள்ளி. இப்போ நமக்கு தேவையான முக்கோணம் P1QR1. P1QR1 அதுதான் நமக்கு தேவையான முக்கோணமாக இருக்கும். அப்போ பச்சை கலரில் இருக்குது பாருங்கள், P1QR1. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 7/4 என அமையுமாறு கிடைத்த வடிவத்த முக்கோணம் P1QR1 நம்ம வரைஞ்சிட்டோம். நன்றி.